வணக்கம். தாய்லாந்து கம்போடியா எல்லையில மறுபடியும் பதற்றம் அதிகமாயிருக்குன்னு நீங்க சில செய்தி அறிக்கைகளை ஷேர் பண்ணிருந்தீங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையே கொண்டு வந்தாரு. அப்படி இருந்தும் அந்த ஒப்பந்தம் எப்படி திடீர்னு உடைஞ்சு போனது, ரெண்டு நாடுகளும் என்ன சொல்றாங்க, உண்மையில அங்க என்னதான் நடக்குது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போறது வெறும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் இல்ல. இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். ஒரு நூற்றாண்டுக்கும் மேல இழுத்துட்டு இருக்கிற ஒரு எல்லை பிரச்சனை பெரிய ஆரவாரத்தோட கொண்டு வந்து கடைசியில தோல்வி அடைஞ்ச ஒரு அமைதி ஒப்பந்தம். அப்புறம் ரெண்டு நாடுகளும் சொல்ற முரண்பட்ட கதைகள். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் நமக்கு ஒரு முழுமையான ஐடியா கிடைக்கும். அந்த ட்ரம்ப் கொண்டு வந்த போர் நிறுத்தம் இப்ப காத்துல பறந்துடுச்சு. திங்கட்கிழமையிலேந்து மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிருக்கு. குறைஞ்சது 3 தாய்லாந்து ராணுவ வீரர்களும் 7 கம்போடிய பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. தாய்லாந்து ஏர் ஸ்ட்ரைக் கூட பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுல பெரிய சிக்கலே என்னன்னா, யார் ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா ரெண்டு பேருமே அடுத்தவங்க மேல கைய காட்டுறாங்க. தாய்லாந்து தரப்பு என்ன சொல்லுதுன்னா, டிசம்பர் 8ஆம் தேதி எங்களோட உபான் ரச்சதானி மாகாணத்துல கேம்போடிய படைகள் தான் முதல்ல துப்பாக்கிச்சூடு நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. நாங்க பதிலடி கொடுத்தப்போ எங்க வீரர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு தாய்லாந்து ராணுவம் சொல்லுது. நாங்க ராணுவ இலக்குகள் மேலதான் வான்வழி தாக்குதல் நடத்தணும்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ட்ரோன்லாம் கூட யூஸ் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. ஆமா, அடுத்த நாள் கம்போடியா ராக்கெட், வெடிகுண்டு போடுற ட்ரோன், ஏன் தற்கொலை ட்ரோன்லாம் வச்சு தாக்குனாங்கன்னு தாய்லாந்து குற்றம் சாட்டுது. இது தாய்லாந்தோட பக்கம். இது கேக்குறதுக்கு அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இதே சம்பவத்தை கம்போடியா எப்படி பாக்குது? நிச்சயமா ஏத்துக்கல. அவங்க கதை இதுக்கு நேர் எதிரா இருக்கு. கம்போடியா என்ன சொல்லுதுன்னா, எங்களோட பிரியா விகார் மாகாணத்துல தாய்லாந்து படைகள் தான் முதல்ல தாக்குனாங்க. நாங்க உடனே பதிலடி கொடுக்கல, பொறுமையா இருந்தோம்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம தாய்லாந்து எங்க நாட்டுல இருக்கிற புருஷாத் மாகாணத்துல மக்கள் வாழ்ற பகுதிகளில் கண்மூடித்தனமா ஷெல் அடிச்சாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல உண்மைய கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியம். வெறும் இப்போ நடக்கிறத மட்டும் பார்த்தா நமக்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வேர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. கம்போடியா பிரெஞ்சு காலனியா இருந்தப்போ வரையறுக்கப்பட்ட எல்லைகள் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். அந்த கோட்டையை சரியா வரையறுக்காததால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பழைய பிரச்சனை அப்படியே தான் இருந்துச்சு. 2008ல அந்த சர்ச்சைக்குரிய எல்லை பகுதியில் இருக்கிற 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரியா விகார் கோயில், அதை யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா பதிவு செய்ய கம்போடியா முயற்சி பண்ணுச்சு. இதுக்கு தாய்லாந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருந்துச்சு. கோயில் கம்போடியாவுக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் கோயிலை சுத்தி இருக்கிற நிலம் யாருக்கு சொந்தம்ங்கிறதுல பிரச்சனை நீடிக்குது. அன்னிலிருந்து தான் சின்ன சின்ன மோதல்கள் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சு ரெண்டு பக்கமும் நிறைய பேர் இறந்திருக்காங்க. ஜூலைல பெரிய சண்டை வரத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாடுகளும் எல்லையில படைகளை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதாதுன்னு கம்போடியா ஒருபடி மேல போய் தாய்லாந்துலேருந்து வர்ற பழங்கள், காய்கறிகள், கரண்ட், இன்டர்நெட் சர்வீஸ்னு எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. ஒரு விதமான பொருளாதார போரையே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜூலைல நடந்த சண்டை ரொம்ப தீவிரமா இருந்திருக்கும் போல. கிட்டத்தட்ட 5 நாள் சண்டை நடந்துச்சு. அதுல குறைஞ்சது 48 பேர் இறந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க வீடுகளை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ராக்கெட்லாம் கூட யூஸ் பண்ணாங்களா? ரெண்டு தரப்புமே ராக்கெட்டுகளையும் வான்வழி தாக்குதல்களையும் பயன்படுத்தினாங்க. அது ஒரு முழுமையான எல்லை போரா மாறுற எல்லா அறிகுறியும் அப்போ தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழல்ல தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ள வர்றாரு இல்லையா? நிலைமை கைமீறி போறத பார்த்து ட்ரம்ப் தலையிட்டாரு. மலேசியாவோட உதவியோட ஒரு போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. சரி. அக்டோபர் மாசம் கோலாலம்பூர்ல ரெண்டு நாட்டு தலைவர்களும் சந்திச்சு ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. என்ன அது? ட்ரம்ப் இதை ரொம்ப பெருமையா கோலாலம்பூர் அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா தாய்லாந்து இதை அப்படியே கூப்பிடவே மறுத்துருச்சு. அவங்க ரொம்ப கவனமா கோலாலம்பூர்ல நடந்த தாய்லாந்து மற்றும் கம்போடியா பிரதமர்களின் சந்திப்பின் முடிவுகள் குறித்த கூட்டறிக்கை அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. பாருங்க, ஒரு பக்கம் ட்ரம்ப் இது ஒரு பெரிய அமைதி ஒப்பந்தம்னு சொல்லி கிரெடிட் எடுக்க பாக்குறாரு. ஆனா தாய்லாந்து இது ஒரு சாதாரண மீட்டிங் அறிக்கை தான் சொல்லி அதோட முக்கியத்துவத்தை குறைக்க பாக்குது. இதுவே ரெண்டு நாட்டுக்கு நடுவுல எவ்வளோ ஆழமான அவநம்பிக்கை இருக்குன்னு காட்டுது. ஒப்பந்தத்தோட அம்சங்கள் நேரடியா தான் இருந்துச்சு. சர்ச்சைக்குரிய பகுதியிலிருந்து பீரங்கி மாதிரி கனரக ஆயுதங்களை திரும்ப எடுத்துக்கணும். அதை கண்காணிக்க ஒரு தற்காலிக குழுவை அமைக்கணும். தாய்லாந்துல கைதா இருந்த 18 கம்போடிய வீரர்களை விடுதலை செய்யணும். தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான்விரகுல் சொன்ன காரணம், எல்லையில பாதுகாப்பு அச்சுறுத்தல் உண்மையில குறையவே இல்ல அப்படின்னு.
அதாவது ஒப்பந்தம் பேப்பர்ல இருந்தாலும் தரையில நிலைமை மாறலன்னு சொல்றாங்களா? ஆமா. ஆனா கேம்போடியாவும் நாங்க ஒப்பந்தத்தோட எல்லா விதிமுறைகளையும் சரியா கடைபிடிக்கிறோம்னு சொன்னாங்க. மறுபடியும் அதே கதை தான். இது மாதிரி தேசியவாத உணர்வுகள் அதிகமா இருக்கிற பிரச்சனைகள்ல எந்த தலைவரும் பின்வாங்கிறது மாதிரி தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆமா, அது உங்க இமேஜ்க்கு நல்லதில்ல. ஒப்பந்தத்தை ஏத்துக்கிட்டா அது எதிரி நாட்டுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிடும்னு ஒரு பயம் இருக்கலாம். அதனால ஒரு சின்ன காரணத்தை வச்சு ஒப்பந்தத்தையே நிறுத்தி வச்சிருக்கலாம். இப்போ சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 தரப்பும் என்ன சொல்றாங்க? தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் போர் நிறுத்தம் வேலை செய்யல, பந்து இப்போ கம்போடியாவோட கோர்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அடுத்த மூவ் அவங்க தான் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க பழிய தூக்கி கம்போடியா மேல போடுறாங்க. ஆனா கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஹுன்சேன் என்ன சொல்றாருன்னா, நாங்க போர் நிறுத்தத்தை மதிக்கிறதால தான் திங்கள்கிழமை தாய்லாந்து தாக்குன உடனே பதிலடி கொடுக்காம தாமதப்படுத்தணும்னு சொல்றாரு. நாங்க தான் பொறுமையா இருந்தோம்னு அவங்க சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தை உருவாக்குன ட்ரம்ப் 2 பேரையும் ஒப்பந்தத்தை மதிச்சு நடங்கன்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. ஆனா எப்படி சொல்றது, களத்துல அவரோட வார்த்தைகளுக்கு எந்த மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி மோதல்கள் நடந்தா 2 நாட்டு தலைவர்களும் பேசி சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ நிலைமை வேற. இந்த மோதல்ல இருந்து பின்வாங்கறதுக்கு தேவையான அரசியல் வலிமையும் நம்பிக்கையும் கொண்ட தலைமை இப்போ 2 நாடுகள்லயும் இல்லைங்கிறது தான் பெரிய கவலை. 2 பக்கமும் தேசியவாதம் ஓங்கி இருக்கிறதால பின்வாங்கறத ஒரு பலவீனமா பார்க்கப்படுது. கரெக்ட்.